சுரேஷ் மேலே போலீஸ் ஸ்டேஷனுக்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து மாஸ் காட்டிய மதியை உங்களுக்கும் பிடிக்குமா? அப்போ இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரமோக்கான ப்ரெடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். தங்கராஜ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி போய் காரை நிறுத்திட்டு ராஜலட்சுமி கிட்ட சொல்கிறாரு, அத்தை வீட்டில் பேசின மாதிரி இங்கே எல்லாம் பேசக்கூடாது அத்தை. வாயை மட்டும் என்ன ஆனாலும் திறக்கவே கூடாது. என்ன நீங்கள் ஏதாவது வாயை திறந்து மதியை திட்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதனோட பின்விளைவு நம்ம சுரேஷோட வேலை இல்லாமல் போகிறது தான். அதை ஞாபகத்தில் வச்சுட்டு ஒவ்வொரு வார்த்தையும் பக்குவமாக பேசணும். என்ன அத்தை, நான் சொல்கிறது புரியுது தானே? மாமா நீங்களும் தான் எமோஷ்னலாக போய் போன உடனே அவளை திட்டிடாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு தங்கராஜ் இறங்கி கீழே போகிறாரு. அதே சமயம் தன்னோட முந்தானையால் வாயை அப்படியே பொத்திக்கிட்டு அமைதியா போய் பவ்யமா நிக்கிறாங்க ராஜலட்சுமியும். தங்கராஜ் என்ன இருந்தாலும் தன்னோட கெத்தை விட்டு கொடுக்காம போன உடனே ஹலோ சார் அப்படின்னு கை கொடுத்துட்டு அங்கே போட்டிருக்கிற சேரை இழுத்து போட்டு உட்கார இன்ஸ்பெக்டர்ஸ் கேட்குறாரு, என்னம்மா நீங்கள் தான் சுரேஷோட அம்மாவா? இந்த பொண்ணை நடு ராத்திரியில் ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி கதவை பூட்டிட்டு எங்கேயாவது போய் தொலைன்னு சொன்னீங்களாமா அப்படின்னு கேட்குறாரு. ராஜலட்சுமி என்ன பதில் பேசுறதுன்னு மாப்பிள்ளை வேற வாயவே திறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு அங்கே உட்காந்துருக்கிற தங்கராஜை பார்க்க உடனே தங்கராஜு, இன்ஸ்பெக்டர் வயசானவங்க அப்படித்தான் இருப்பாங்க, அவங்க பாவம் வேணும்னு எதுவும் பண்ண மாட்டாங்க, அவங்களோட குணமே அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. சார் என்ன சார் ஒரே டிபார்ட்மெண்ட்டில் இருந்துட்டு இப்படி குடும்பத்தெல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வந்து சரி வந்தம்மா விசாரிச்சமான்னு மடார்னு முடிச்சு அனுப்பாமல் தேவையில்லாமல் அத்தை மாமான்னு எல்லாரையும் மாற்றி மாற்றி இவ்வளவு நேரம் என்கொயரி பண்ணது போதும் சார். இந்த பொண்ணை எங்கள் வீட்டுக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் சார் அப்படின்னு சொல்ல, என்னம்மா மதி இவங்க கூட போகிறதுக்கு உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்க உடனே அழகுமதியும் சம்மதம்தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி அந்த பொண்ணு தயவு பார்த்து உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பதிவு பண்ண வேண்டாம், நான் இவங்க கூட போயிடுறேன்னு சொன்னதால் ஜஸ்ட் வார்னிங்கோட விடுற மிஸ்டர் சுரேஷ் அண்ட் ஃபேமிலி, இப்போ நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல, மதி இதை பாருமா இன்னொரு வாட்டி உங்ககிட்ட ஏதாவது நீ இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு நடந்துட்ட மாதிரி நடந்துட்டா யாரையும் பார்க்க வேண்டாம், இதுதான் என்னோடய ஃபோன் நம்பர், நீ உடனடியாக கால் பண்ணு, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே ஓகே சார் அப்படின்னு சந்தோஷமாக அழகுமதியை வாங்கிட்டு எல்லாருமா வெளியில் வர்றாங்க கார்கிட்ட. அப்போ ராஜலட்சுமி ஸ்டேஷன் படியை தாண்டி வெளியில் வந்த உடனே வாயில் வச்சிருக்கிற துணியை அதாவது மொந்தான சிலையை எடுத்து வச்சுட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன பொண்ணு நீ, கட்டுன புருஷன் மாமனார் மாமியாருன்னு ஒரு மதிப்பு மரியாதை இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷன் படியை ஏற்றிட்டு ஏடி பாவி அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே பின்னாடியே, அம்மா நீ தயவு செஞ்சு இங்கிருந்து முதல்ல கிளம்பி போமா, இப்போ தானே சொன்னாங்க, இவன் மறுபடியும் உள்ளே போய் ஏதாவது சொல்லிட்டா என்னோட வேலை போயிடும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு தான் சுரேஷ் நான் மதியை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், நீ சாயங்காலம் அங்கே வந்துடு, ஒரு வாரம் 10 நாள் நம்ம வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த பிரச்சனை முடிவானதுக்கப்புறம் வந்துக்குவீங்களாமா அப்படின்னு சொல்ல, உடனே ராஜலட்சுமியும் மாப்பிள்ளை இல்லை மாப்பிள்ளை 10 நாளுக்குள்ளே ஏதோ ஒரு முடிவு பண்ணி இவளை அனுப்பிச்சிடுங்க, நம்ம வீட்டுக்கு இவள் வேண்டாம் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்ல, உடனே அழகுமதி என்ன உங்கள் இஷ்டத்துக்கு அப்போதைக்கு பொண்ணு வேணும்னா என்ன மிரட்டி உட்கார வச்சு தாலி கட்டுவீங்க, இப்போ உங்களுக்கு நான் வேண்டான்னா மிரட்டி அப்படியே எங்கேயாவது தொலைச்சி விட்டுருன்னு சொல்கிறீங்க, நான் என்ன கடையில் விற்கிற பொம்மையா? நீங்கள் வாங்கி உட்கார வச்ச உடனே பக்கத்தில் உட்காந்து தாலியை கட்டிக்கவும் திருப்பி வேண்டான்னு சொன்ன உடனே தூக்கி எறிகிறதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதி கேட்க, உடனே ராகவன் சொல்கிறாரு, ராஜலட்சுமி இப்போ நம்ம பேச முடியாத சூழ்நிலையில் இருக்கோம், போகலாம் அப்படின்னு விரக்தியில் ராஜலட்சுமியும் ராகவனும் அங்கே காரில் ஏற அழகுமதியும் பின்னாடி ரேவதி கூட உட்காந்துக்கிறாங்க. அதே சமயம் ராகவன் கிட்ட ஃபோனை வாங்கி பேசுகிறாங்க ராஜலட்சுமி. மலரு நீ சீக்கிரமா அந்த மதியோட துணிமணி எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வை, ஏன்னா அங்கே வந்து இவளை வீட்டுக்குள்ளே விட்டு அதுக்கப்புறம் திருப்பப்பு கூட்டிகிட்டு போகிறதுக்கு மாப்பிள்ளைக்கும் ரேவதிக்கும் நிறைய வேலை இருக்கும், இந்த மகாராணிக்கு வேண்டி எல்லாம் பொறுத்திருந்து யாரும் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமியும் சொல்ல, உடனே அங்கே ரேவதியோ, அம்மா அதனால் என்னம்மா கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகிட போகுது, அங்கே போய் மதி வேணுங்கிறதெல்லாம் அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கட்டும், அதுக்கு கூட டைம் கொடுக்கலன்னா எப்படிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே தங்கராஜ் சொல்கிறாரு, உனக்கு வேணும்னா வேலை வெட்டி இல்லை, எப்போவுமே வீட்டில் இருக்கிற கிச்சனுக்குள்ளேயே வேலை இருக்கும், அதுக்கு வேண்டி எனக்கு வேலை இருக்காதா, அதெல்லாம் முடியாது, ஏற்கனவே அங்கே எடுத்து ரெடியாக வைக்க சொல்லுங்கள் அப்படின்னு தங்கராஜு சொல்ல, உடனே மலரோ சரியத்தை எல்லாம் எடுத்து வச்சிட்றேன் அப்படின்னு அங்கே ஃபோன்
ஃபோனில் சொல்லிட்டு மதியோட ட்ரெஸ்ஸை எல்லாத்தையுமே பேக் பண்ணுறாங்க. அதே சமயம் அங்கே தங்கராஜ் வீட்டுக்கு அங்கேருந்து மதியை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு வந்த சுரேஷும் தங்கராஜும் வெளியில் அங்கே போட்டிருக்கிற லானில் உட்காந்து அங்கே கார்டனில் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஓவராக போதையில் உள்ளே வர்றாங்க. அப்போ உள்ளே போன அழகுமதி, என்ன கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லையா? உங்கள் மாமா கூடவே உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு என்ன கல்ச்சருங்கிறது கொஞ்சம் கூட கிடையாதா? புது இடத்துக்கு ஒரு ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்திருக்கோம், இப்படி தான் நான் பிஹேவ் பண்ண முடியுமா? ச்சே அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. உடனே சுரேஷ் சொல்கிறாரு, என்னடி என்ன அங்கே இன்ஸ்பெக்டரோட ஃபோன் நம்பர் இருக்குதுங்கிற தைரியத்தில் எல்லாரையும் மிரட்டலான்னு சொல்லி இன்னும் ஆடிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு அங்கே சத்தம் போட சுரேஷ் உடனே அழகுமதி ரொம்ப குடிச்சிட்டு ஒரு மாதிரி அங்கே கண்ணெல்லாம் செவந்து போய் இப்படி பேசுகிறதால இதுக்கும் மேலே இவர்கிட்ட பேச முடியாதுன்னு சொல்லி அமைதியாக உட்காந்துடுறாங்க. அதே சமயம் எப்படியாவது போய் தூங்கி தொலையட்டும் அப்படின்னு அங்கே கீழேயே உட்காந்துட்டு தன்னோட கிளாஸுக்கு தேவையான நோட்ஸ் எல்லாம் எழுதிக்கிட்டு இருக்க படுத்திருந்த சுரேஷ் மறுபடியும் எழுந்திருச்சு, என் மனசே ஆற மாட்டேங்குதுடி, உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் அழகுமதி கிட்ட நெருங்க. உடனே அழகுமதியோ, ப்ளீஸ் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சுரேஷ் சொல்கிறாங்க, என்னடி என்ன சட்டப்படி நீ ஒரு புருஷன் எப்படியெல்லாம் நடந்துக்க கூடாதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தல, இப்போ நான் சட்டப்படி உன்னோட புருஷன் எப்படி வேணாலும் நடந்துக்கலாம்ல, இப்போ இதுக்கு ஒன்றும் நீ கம்ப்ளைண்ட் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே அழகுமதியை சுவரோட சேர்த்து நிற்க வச்சு என்னோட கையை வச்சு கழுத்தை நெரிக்கிறாரு. உடனே அழகுமதி, என்னது சி, இப்போ எதுவுமே உங்ககிட்ட பேச முடியாது, ப்ளீஸ் என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வெளியில் போக முயற்சி செய்ய அதுக்கும் விடமாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே சுரேஷ் அழகுமதியோட விருப்பம் இல்லாமல் கட்டாயப்படுத்தி தப்பாக நடந்துக்கிறாரு. அதே சமயம் மறுநாள் காலையில் எழுந்திருச்சு அழகுமதி அப்படியே உட்காந்துட்டு அழுகிறாங்க. காலையில் எழுந்திரிச்ச சுரேஷ் நைட்டு என்ன நடந்துச்சுங்கிறத தெரியாமல் முழிச்சு பார்க்க, ஏய் எதுக்கு இங்கேயும் வந்து சும்மா அழுக நாடகம் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அழகுமதி, இந்த நாடகம் எல்லாம் உங்களுக்கு தான் போட தெரியும், தேவையில்லாமல் என்கிட்ட நைட்டு அசிங்கமாக நடந்துட்டீங்களே, சி நீங்களாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்ல உடனே அங்கே அழகுமதி வெளியில் வர்றாங்க. அப்போ ரேவதியும், என்ன மதி என்ன ஆச்சு, இப்படி ஒரு மாதிரி கையிலெல்லாம் இப்படி காயமாயிருக்கு அப்படின்னு சொல்ல உடனே, இல்லை எல்லாம் அவர் அப்படி நடந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே தங்கராஜ் சிரிக்கிறாரு. என்ன பார்க்குற, இதுக்கு என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் உன்னால், போய் கொடு, சும்மா உனக்கு தான் சட்டம் தெரியும்னு சொல்லிட்டு எவ்வளவு அசிங்கப்படுத்தின, இனிமேல் தான் இந்த தங்கராஜ் என்ன செய்ய போகிறான்னு பாரு, ஒழுக்கமாக வாயை அடக்க ஒடுக்கமாக உங்கள் மாமனார் மாமியாருக்கு அடங்கி வீட்டில் வாழ முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்ல உடனே, என்ன மிரட்டி பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே சோகமாக அங்கே நிற்கிறாங்க அழகுமதி. நேற்று நைட்டு சுரேஷ் அப்படி நடந்துட்டதால அதே சமயம் சுரேஷ் ஸ்டேஷனுக்கு திரும்பவும் போக, என்ன இருந்தாலும் நம்ம அழகுமதி கிட்ட அப்படி நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. காலேஜுக்கு போன அழகுமதியோ அங்கே போய் முடியாமல் உடம்பு சரியில்லாமல் திரும்பவும் வீட்டுக்கு வர ரேவதி, நான் உனக்கு டேப்லெட் கொடுக்குறேன் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சி வச்சு டேப்லெட் வச்சு கொடுக்குறாங்க. அழகுமதியும் வாங்கி குடிச்சிட்டு ஃபீவரில் படுத்துடுறாங்க. அதே சமயம் நைட்டும் ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி தங்கராஜ் பேச்சை கேட்டுட்டு வந்த சுரேஷ் ஒரு மாதிரி டிஸ்டர்பாக படுத்துக்கிட்டு இருக்க அழகுமதி கிட்ட மறுபடியும் பயந்து எழுந்திரிச்சு உட்காந்துடுறாங்க அந்த பயத்தில். அதே சமயம் சுரேஷ் சாரின்னு சொல்கிறாரு.